ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட்வேர். எல்லோரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் ஒரு ஃபினிஷிங் வேறு மெத்தடில் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக், ஷேர், கமெண்ட் தான் எனக்கு அது என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க, இன்றைக்கி முல்லைப்பூவை வச்சு அடர்த்தியான முறையில் ஈஸி மெத்தட், ஈஸி ட்ரிக் யூஸ் பண்ணி இன்றைக்கி எப்படி அழகாக கிட்ட கட்டலாம் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் முல்லைப்பூவை ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கட்டலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் எண்டு ஸ்க்ரீனாக நான் தரேன். அதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஐகான்லேயும் ஜாஸ்மின் ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் தரேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நான் போட்ட ஃப்ளவர் மேக்கிங் வீடியோலாம் அதில் இருக்கும், 1 by 1 இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ தான் பூ கட்டுறீங்கன்னா, கட்ட பழகிற பிகினர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இதை எப்படி பண்ணலாம், என்ன ட்ரிக் இதில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அது இல்லாமல் இது ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. வாங்க, இப்போ முல்லைப்பூ எடுத்துக்குங்க. நார்மலாக ஃப்ளவர் கட்டுவோம் பார்த்தீங்களா, இந்த த்ரெட்லேயே நீங்கள் இதை கட்டலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் இந்த கலர் நூல் எடுத்து இருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நூல் இருக்கோ அதை நீங்கள் வச்சு இதை கட்டலாம். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு தேவையான ஃப்ளவர் எடுத்துக்குங்க. இப்போ இந்த ஃப்ளவரோட பாருங்கள், இந்த த்ரெட்டோட ஒரு எண்டில் நீங்கள் நூலை விட்டுட்டு இப்போது ஒரு 3 ஃப்ளவர் எடுத்துக்குங்க. நீங்கள் வேணால் 4 ஃப்ளவர் 5 ஃப்ளவரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ மேலே ஒரு 3 ஃப்ளவர் வச்சுட்டு கீழே ஒரு 3 ஃப்ளவர் வச்சுட்டு இப்போ இது சுற்றிக்குங்க. பாருங்கள், இப்போ என்ன பண்ணோம், மறுபடியும் ப்ரீவியஸ் வீடியோவில் வேறு மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இன்றைக்கி ஒரு வேறு மெத்தட் தான் இன்றைக்கும் சொல்லித்தரேன். இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே அது புரிஞ்சிடும், நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கும் புரிஞ்சிடும். இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. பாருங்கள், ஏன்னா நீங்கள் தொடர்ந்து பார்த்தாதான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெளிவாகவும் புரியும். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலையும் நான் ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரூச் ஒர்க் வீடியோ, எம்ப்ராய்டரி த்ரெட் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவும் எடுத்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். நல்லா ஈஸி தான் பாருங்கள். இப்போ என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண நல்லா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இது மொட்டாக இருக்கும்போது நீங்கள் கட்டும் போது அந்த லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பூத்த பிறகு அதுவும் நல்லா இருக்கும். நீங்கள் இதை மொட்டாக இருக்கும்போது கட்டும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. நீங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எல்லாரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரூச் ஒர்க் வீடியோ 100+ வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க் வீடியோவும் 100+ வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எம்ப்ராய்டரி த்ரெட் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். நீங்கள் எல்லாம் அது ப்ளவுஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன்.
பாருங்கள் 3 ஃப்ளவராக நான் எடுத்திருக்கேன். இல்லை நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். கட்டும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ நான் வந்து இது எப்படி கட்டுறேன்னு, என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன்னு இப்போ சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஃப்ளவர் வந்து எடுத்துக்குங்க. எடுத்துட்டு நம்ம நார்மலாக எப்படி நாட் போட்டோமோ அதே போல் 2 இல்லை 3 நாட் வந்து போட்டுக்குங்க. இப்போ அடுத்த பக்கத்துலேயே வந்து இன்னும் 3 ஃப்ளவர் வச்சு மேலே ஒரு 3 ஃப்ளவர், கீழே ஒரு 3 ஃப்ளவர் வச்சு எப்போவுமே நம்ம போடுறப்பல போட்டு இதை வந்து நெருக்கிட்ட கொஞ்சம் இருக்கிறப்பல வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ஒரு 3 ஃப்ளவர் நம்ம வந்து கட்டியிருப்போம் பாருங்கள், அதோட ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் நாட் போடணும். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ மல்லிப்பூனா ஈஸியாக நம்ம அழகாக அது போட்டுடலாம். ஏன்னா அது சிங்கிள் ஃப்ளவர் வச்சு நம்ம கட்டும் போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழகாக நீங்கள் ப்ரீவியஸ் ஃப்ளவரில் வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், ஆனால் பழகினவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே ஒரு 3 ஃப்ளவர், கீழே ஒரு 3 ஃப்ளவர் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இதை வந்து சுற்றிட்டு இப்போ இதை வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம 3 ஃப்ளவர் கட்டினோம் பார்த்தீங்களா, அதோட சேர்த்து இதில் வந்து நாட் வந்து போடணும். உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இப்போது மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லித்தரேன். ஒரு 3 ஃப்ளவர் வந்து மேலே வச்சுட்டு கீழே வந்து 3 ஃப்ளவர் வச்சுட்டு இப்போ இதை வந்து சுற்றிட்டு இது நல்லா நெருக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக நம்ம ஒரு 3 ஃப்ளவர் வந்து சேர்த்து நம்ம கட்டியிருப்போம், அந்த ஃப்ளவரோடு ஜாயின் பண்ணி இது நாட் போடணும். ஸோ இந்த ட்ரிக்ஸ்லாம் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போது இது ஒரு எண்டிங் வந்து நம்ம எப்படி ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நான் நார்மல் பூ கட்டின த்ரெட்டில் வந்து கட்டியிருக்கேன். இந்த ஃப்ளவரை இதே ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி கட்டியிருக்கேன். அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளவர் வந்து நான் அழகாக கட்டியிருக்கேன். இது கிட்ட இருக்குது பாருங்கள். ஸோ எல்லோரும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் ஃப்ளவரை வச்சு ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணலாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இன்றைக்கி வந்து ஃப்ளவரோட காம்பு எடுத்துக்குங்க. இப்போ நான் ரோஸோட காம்பு வந்து நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு வந்து இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஃப்ளவரோட காம்பை வச்சுட்டும் நீங்கள் வந்து இது நல்லா நெருக்கமாக கிட்ட எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் அழகாக இது வந்து ஃபினிஷ் பண்ணலாம். மறுபடியும் சொல்லித்தரேன் பாருங்கள். ஃப்ளவரோட காம்பு எடுத்துக்குங்க. இந்த த்ரெட்டில் வந்து வைங்க. வச்சுக்கிட்டு நார்மலாக பூ கட்டுவோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடை இந்த காம்பில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இப்போது நார்மலாக பூ கட்டுறா போல் நீங்கள் வந்து நல்ல நெருக்கமாக வந்து நீங்கள் கட்டலாம். இந்த மாதிரியே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும். இல்லை ஃப்ளவர் வச்சும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம், இல்லை காம்பு வச்சும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் இந்த மெத்தட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல்